மிடில் கிளாஸ் உள்ள கொண்டாந்து வச்சு ஊமை குத்த போறீங்க, என்ன 2 மணி நேரத்துக்கு என்ன காமிச்சிட போறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் தோணுச்சு. ஆனால் கிளைமேக்ஸ்லாம் ரொம்ப அற்புதமாக இருந்தது. ஒரு சீனும் நம்மளுக்கு கனெக்ட் ஆகுது, நம்ம வாழ்வியலோட கனெக்ட் ஆகுது. விஜய் நான் நடிக்கிறேன், டேய் இந்த படத்துக்கு இதுக்கு என்னடா சம்பந்தம், படத்தை பற்றி பேசுங்க அப்படின்னு தானே நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்க. அது ஒரு கேலப்பாக இருக்கணுங்கிறதுக்காக தான். அதாவது மிடில் கிளாஸ் அப்படின்ற ஒரு டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு படம். மிடில் கிளாஸ் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க, அந்த ஃபேமிலி மேன் என்னென்ன விஷயங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுறாரு. ஒரு பக்கம் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும், வீட்டை பார்த்துக்கணும் அப்படின்னு. இன்னொரு பக்கம் அவரோட பெயின் வந்து இருக்கும், அவருக்குன்னு ஒரு சில ஆசைகள் இருக்கும் இல்லையா. ஸோ அது பசங்களுக்காக அப்படி இப்படி சாக்ரிஃபைஸ் பண்ணுற ஒரு ஆள் அவருக்கு. அந்த இயக்குனர் வந்து இந்த ஜென்சி கிட்ஸு 2K கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி இடுப்பை காட்டி ஒரு குத்து டான்ஸு உட்காந்து ஒரு மேட்ரு சீனு இதெல்லாம் போட்டு பண்ணாமல் நான் இந்த படத்தை தாண்டா இப்படி தாண்டா எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு தெளிவாக பண்ணதுக்கு உண்மையிலே பெரிய தேங்க் பண்ணணும். படம் ரொம்ப அருமையாக இருக்குமா, எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு நல்ல படமாக பார்க்குறோம். ரொம்ப நாள் கழிச்சு எப்படி டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு படம் வந்து அந்த மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலி ரொம்ப நல்ல படமாக இருக்குது. பெரிய அளவில் இந்த படம் வெற்றி அடையணும். ஏன்னா கிளைமேக்ஸ்லாம் ரொம்ப அற்புதமாக இருந்தது. ஒரு சீனும் நம்மளுக்கு கனெக்ட் ஆகுது, நம்ம வாழ்வியலோட கனெக்ட் ஆகுது. விஜயலட்சுமி மாதிரி ஒரு நடிகைலாம் இந்த படத்தில் நடித்ததுக்கு ரொம்ப சந்தோஷமாக பார்க்க வேண்டிய படமாக பார்க்குறேன். மியூசிக் யாருன்னு தெரியலம்மா, ஆனால் மியூசிக் நல்லா இருந்தது, அது நல்லா போட்டிருக்காங்க அப்படின்றதும் நல்லா இருந்தது. அதாவது ஒரு விஜய் சார் ஆகட்டும், ஒரு அஜித் சார் ஆகட்டும், விக்ரம் சார் ஆகட்டும், சூர்யா சார் ஆகட்டும், எல்லாருமே சின்ன சின்ன படங்கள்லேருந்து வந்தவங்க. கமல் சார் ஆகட்டும், ரஜினி சார் ஆகட்டும், எல்லாருமே சின்ன சின்ன படங்களில் வந்திருக்கவங்க தான். ஏன்னா சின்ன படங்களில் இருந்தால் பெரிய பெரிய கலைஞர்கள், பெரிய பெரிய டைரக்டர் எல்லாருமே உருவாவாங்க. முனிஷ்காந்த் ஹீரோவா நடித்த இந்த படத்தை நாம் போய் பார்க்கணுமா இப்படி நிறைய பேர் நினைப்பாங்க. இந்த கதைக்கு முனிஷ்காந்தை தவிர வேறு யாருமே ஆப்டாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த படத்துக்குன்னு ஒரு சின்ன பட்ஜெட் ஒதுக்கியிருப்பாங்க, இதுக்குள்ளே தான் படம் எடுக்கணும் அப்படின்னு. அந்த கதையில் அந்த பட்ஜெட்டில் நல்ல நடிக்கிற ஹீரோ, ஹியூமராக சென்டிமெண்ட்டாக இந்த வெயிட்டை தாங்குற மாதிரி ஒரு ஹீரோ இருக்கணும் போது அவர் ஆல்ரெடி முனிஷ் வெயிட்டு தான் இருந்தாலும் நடிப்புங்கிற ஒரு வெயிட்டை தாங்கணும்ல. அது வந்து முனிஷ்காந்த் வந்து அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காரு. உண்மையிலே இந்த படத்துக்கு பிறகு முனிஷ்காந்துக்கு நிறைய படங்கள் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. விஜயலட்சுமியை வந்து நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். விஜயலட்சுமி விஜயலட்சுமி நடித்து எனக்கு எந்த படமும் பெருசாக இம்ப்ரெஸ் ஆனதில்லை. 5ஆவதுலாம் நல்லா நடிச்சிருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. சென்னை 28 நடிச்சிருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. இந்த படத்தில் அவங்க நடித்த மாதிரி அவங்க எந்த படத்துலையும் நடித்ததில்லை. கேரியர் பெஸ்ட்டு. நான் ஃப்ளோவாக இங்கிலீஷ் எனக்கு வராது, அதனால் நான் சொல்கிறேன் கேரியர் பெஸ்ட்டு. கரெக்டாக செம்ம நல்லா பண்ணியிருக்காங்க. ஏன்னா நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா, உன் கூட நான் எப்படி பொண்டாட்டி குடும்பம் நடத்தணும்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு அவனை விரட்டிடுவா, வீட்டை விட்டு விரட்டிட்டு அந்த மிடில் கிளாஸ் ஒய்ஃபுக்கு உண்டான அந்த ஃபீலை வந்து அவன் ஃப்ரெண்டு ரூமில் வந்து கதவை தட்டி கூட்டு போவாங்கள்ல ஒரே நாளில். அதாவது இந்த டைவர்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹை கிளாஸ் ரிச்சில் தான் நடக்கும். சாதாரணப்பட்டவங்க வந்து என்னதான் பேக் பண்ணி தூக்கி போட்டுறா வெளியே போடாது. கிளைமேக்ஸ் முடிச்சு வெளில வரும்போது நான் இந்த கிளைமேக்ஸ் என்னன்றது சொன்னால் கூட உங்களுக்கு வந்து பூமராக தெரியும், கிரிஞ்சா தெரியும். ஆனால் உள்ளேருந்து வெளில வரும்போது உங்களை அவ்வளோ மாற்றி அனுப்பும். இந்த கிளைமேக்ஸ் அவ்வளோ கன்வின்சிங்காக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுதான் ஒரு டேரக்டரோட ஒர்க் அப்படின்னு சொல்கிறது. ஒரு கதையை வாயில ஓப்பனாக சொல்லிடலாம், ஆனால் அதை ஸ்க்ரீனில் கொண்டு வந்து நிறைய பேரை நம்ப வைக்கிறது இருக்கு இல்லையா, அது ஒரு பெரிய மேஜிக். அதை பண்ணியிருக்காரு. நிறைய ஸ்பாய்லர் பண்ண விரும்பல, ஃபேமிலி ஆடியன்ஸ்க்காக எடுக்கப்பட்ட படம், எல்லாரும் கொண்டாட வேண்டிய ஒரு படம். சூப்பராக இருக்குது. செகண்ட் ஹாஃபில் லைட்டாக கொஞ்சம் லேக் இருக்க தான் செய்யுது. அதாவது செகண்ட் ஹாஃப் வந்து இது வந்து தேவையா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஆனால் கிளைமேக்ஸ் இதுவும் தேவை தான் படத்துக்கு, இது இல்லைனா இந்த படம் நகர்ந்துருக்காது அப்படின்ற மாதிரி. படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சேடு வருவார், சேடோட பையன் வருவார், அவரெல்லாம் கதைக்கு சம்மந்தமே இல்லை, ஆனால் அவங்களையும் சம்மந்தப்படுத்தி அதை நம்ப வச்சு இவங்கெல்லாம் வேணும் தான் கதைக்கு அப்படின்னு சொல்ல வச்சு கடைசியில் நம்மளே வந்து சூப்பர் படம் பார்த்தோம். இந்த படம் கிளைமேக்ஸ் எப்படின்னா உங்களை அழ வச்சு அனுப்புகிற படம் இல்லை, உங்களை சிந்திக்க வச்சு அனுப்புகிற படம். கல்லையும் கரைக்கும் ஒரு காவியம் அப்படின்ற மாதிரி தான் டேரக்டர் எடுத்திருக்காரு. உண்மையிலேயே நல்ல படம், ஃபேமிலியோட பார்க்கலாம். இந்த இன்றைய இளைய தலைமுறைகள் வந்து இந்த படத்தை பார்க்கணும். ரொம்ப அருமையாக இருக்குது. டேரக்டரும் சரி, நடித்தவங்களும் சரி ரொம்ப திறமையை வெளிப்படுத்தியிருக்காங்க. இதை எல்லோரும் வந்து பார்க்கணுன்னோட வேண்டுகோள் விடுறேன். டைம் போனதே தெரியல, அவ்வளோ சூப்பராக எடுத்திருக்காங்க. எந்த ஒரு இடத்துலையுமே வந்துட்டு கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரியோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. பாட்டு நல்லா எடுத்திருக்காங்க. படமும் வந்து இயற்கை உள்ள ஒரு நடுத்தர குடும்பங்கள் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரியும், ப்ளஸ் ஒரு ஏழைகள் இருந்தால் எப்படி இருக்கும் அதை பற்றியும் ரொம்ப தெளிவாக எடுத்திருக்காரு. நன்றி. முனிஷ்காந்த் சாரோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா இந்த படத்தில் முனிஷ்காந்த் சார் வந்து ஒரு அப்பாவாகவும் இருக்கணும், ஒரு ஹஸ்பண்டாகவும் இருக்கணும், அதே மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். அவரோட வாழ்க்கை அவர் எப்போ வாழ போகிறாருன்ற ஒரு கேள்வி வந்து படத்தில் அப்படியே கடைசி வரையுமே அது வந்து போயிட்டுருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை எந்த அளவுக்கு அவர் ஹேண்டில் பண்ணி கடைசி வரை எடுத்துகிட்டு போனாருன்றது தான். மியூசிக் தேவையான இடத்துல பர்ஃபெக்டாக ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. கதைக்கு ஏற்ற மாதிரி மியூசிக் இருந்துச்சு, நல்லா இருந்தது.